சிறகுகளின் நிழலினிலே அணைத்து கொண்டேனே. எப்படி தானேனை மறந்து துரோகம் செய்தாயோ. பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை நம்மை ஆட்கொள்ள வேண்டும் என்று சொல்லியும் இந்த நேரம் முழுவதும் ஆவியானவர் நம்மை வழிநடத்தி செல்லவும் ஆவியினுடைய வல்லமையான அபிஷேகத்துக்குள் ஒப்பு கொடுத்து எங்களை வழிநடத்துகிற ஆவியானவரே, எங்களை ஆட்கொள்கிற ஆவியானவரே, எங்களை அபிஷேகப்படுத்திய ஆவியானவரே, இந்த நாளில் நாங்கள் ஒன்று கூடி பாதத்தில் வல்லமையான இயேசுவுடைய தியாகத்தையும் அன்பையும் நினைத்து ஒரு சமூகமாக பயணிக்க வந்திருக்கின்றோம். இந்த நேரம் முழுவதும் எங்களோடு இறங்கி எங்களை ஆளுகை செய்து எங்களை வழிநடத்தி உம்முடைய வல்லமையான அபிஷேகத்துக்குள்ள எங்களை எப்போதுமே வழிநடத்தும் ஆவியானவரே என்று சொல்லி ஆவியின் அக்கினி மயத்துக்குள் நம்மை ஒப்பு கொடுத்து பாடுவோம். உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே. உலகமெங்கும் சாட்சி நாங்களே, உலகமெங்கும் சாட்சி நாங்களே. உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே. உலகமெங்கும் சாட்சி நாங்களே, உலகமெங்கும் சாட்சி நாங்களே. பெந்தெகோஸ்து பெருவிழாவிலே பெருமழை போல் ஆவி ஊற்றினீ. பெந்தெகோஸ்து பெருவிழாவிலே பெருமழை போல் ஆவி ஊற்றினீ. துயரமான உலகிலே சோர்ந்து போகும் எங்களை, துயரமான உலகிலே சோர்ந்து போகும் எங்களை தாங்க வேண்டும் உந்தன் ஆவியா, தாங்க வேண்டும் உந்தன் ஆவியா. உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே. உலகமெங்கும் சாட்சி நாங்களே, உலகமெங்கும் சாட்சி நாங்களே. அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய ஆயரவர்களே, இயேசுவில் அன்பார்ந்த சகோதர குருக்களே, தவக்காலத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கும் நாம் வடக்கு கிழக்கில் பணியாற்றும் குருக்களாக மடு அன்னையின் திருத்தலத்தில் இந்த காலை வேளையிலே கூடி வந்திருக்கின்றோம். இப்போது நாம் சிலுவை பாதை பக்தி முயற்சியை செய்ய இருக்கின்றோம். இன்று நாம் மேற்கொள்ள இருக்கின்ற சிலுவை பாதை என்பது விவிலிய சிலுவை பாதை ஆகும். விவிலிய சிலுவை பாதை, ஸ்கிரிப்சுரல் வே ஆஃப் த கிராஸ் என்பது பாரம்பரிய சிலுவை பாதையில் இருந்து சற்று வித்தியாசமானது. இது விவிலியத்தில் சொல்லப்பட்ட நிகழ்வுகளை கொண்டு தொகுக்கப்பட்டுள்ளது. இந்த விவிலிய சிலுவை பாதையானது திருத்தந்தை 2ஆம் ஜான் போல் அவர்களினால் 1991ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது மற்றும் 94 ஆகிய நாட்களில் ரோமில் பெரிய வெள்ளி அன்று இந்த விவிலிய சிலுவை பாதை திருத்தந்தையால் வழிநடத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. விவிலிய சிலுவை பாதை என்பது இயேசுவின் பாடுகள், மரணம், உயிர்ப்பை நற்செய்தி நிகழ்வுகளின் அடிப்படையில் தியானிக்கும் ஒரு கிறிஸ்தவ பக்தி முயற்சியாகும். இது பாரம்பரிய 14 நிலைகளை விட விவிலியத்தில் நேரடியாக கூறப்பட்ட சம்பவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றது. இயேசு இறுதி பயணத்தை
உணர்வுபூர்வமாக தியானிக்க நம் அனைவருக்கும் வழி வகுக்கின்றது. ஒவ்வொரு நிலையும் 4 நற்செய்தி ஏடுகளின் அடிப்படையில் அமைந்துள்ளன. சிலுவை பாதையின் நோக்கம் கிறிஸ்துவின் அன்பையும் தியாகத்தையும் பாடுகளையும் ஆழ்ந்து சிந்தித்து நாமும் அதன் வழியில் நடக்க முயற்சிப்பதாகும். இந்த சிலுவை பாதை தியானமானது இயேசுவின் துன்பங்களை உணர்வு ரீதியாக புரிந்து கொண்டு விசுவாசத்தில் வளர நமக்கு துணை செய்கின்றது. சிலுவை பாதை என்பது இயேசு கிறிஸ்து தம் மன்னக வாழ்வின் இறுதி நாட்களில் நம் பாவ பரிகாரத்திற்காக எதிர்கொண்ட அவமானங்கள், பாடுகள் மற்றும் கல்வாரி மரணம் வரை அவர் அனுபவித்த வேதனையான பயணத்தை நினைவு கூறும் ஒரு பக்தி முயற்சி ஆகும். இது வெறும் வரலாற்று நிகழ்வு மாத்திரம் அல்ல, மாறாக இன்னும் நம் வாழ்வின் துன்பங்களிலும் பாடுகளிலும் இயேசு நம்மோடு இருக்கின்றார், பயணிக்கின்றார் என்பதை உணர்த்தும் அன்பின் பாதையாகும், தியாகத்தின் பாதையாகும். இது நம் பாவங்களுக்கு தன்னையே பலியாக முன்வந்து கையளித்த இறைமகன் இயேசுவின் பாடுகளின் பாதை, அவமான சினமான சிலுவையை மீட்பின் அடையாளமாகிய மாற்றிய அருளின் பாதை, மனித வாழ்வின் துன்பங்கள், துரோகங்கள், காயங்கள் மற்றும் வேதனைகளை உணர்த்துகின்ற பாதை. எனவே குருக்கள் குழுமமாக கூடி வந்துள்ள நாம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி தியாகத்தை நினைவில் கொள்வோம். சிலுவையின் பாதையில் ஆண்டவரோடு வழிநடப்போம். கல்வாரி பாடத்தை கற்று தர வேண்டும், கற்றிட்ட பாடத்தை வாழ வரம் வேண்டும். கல்வாரி பாடத்தை கற்று தர வேண்டும், கற்றிட்ட பாடத்தை வாழ வரம் வேண்டும். இகழ்ச்சியோ புகழ்ச்சியோ எது என்னை அடைந்தாலும், மலர்ச்சியோ மனத்துயரோ எது என்னை ஆண்டாலும், இகழ்ச்சியோ புகழ்ச்சியோ எது என்னை அடைந்தாலும், மலர்ச்சியோ மனத்துயரோ எது என்னை ஆண்டாலும், எனக்கென்று நான் கொண்ட அனைத்துமே பிரிந்தாலும், எனக்கென்று நான் கொண்ட அனைத்துமே பிரிந்தாலும், எனக்கென்று நீயுண்டு எல்லாம் தருகின்றேன், எல்லாம் தருகின்றேன். கல்வாரி பாடத்தை கற்றுத்தர வேண்டும், கற்றிட்ட பாடத்தை வாழ வர வேண்டும். உலகத்தோடு என்னை இணைக்கும் உறவுகள் அனைத்தையும், உள்ளத்தோடு என்னை இணைக்கும் நினைவுகள் அனைத்தையும், உழைப்பினில் நான் கொள்ளும் துன்பங்கள் அனைத்தையும், உழைப்பினில் நான் கொள்ளும் துன்பங்கள் அனைத்தையும் உன்னிடம் படைக்கின்றேன், எல்லாம் தருகின்றேன், எல்லாம் தருகின்றேன். திவ்ய இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த சோஸ்திரம் சொல்லுகின்றோம். அதேனென்றால் உம்முடைய திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீரே சுவாமி.
நிலை 1. இயேசு கெத்செமனே தோட்டத்தில் செபிக்கின்றார். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 26 வசனங்கள் 36 39 வரை. பின்னர் இயேசு சீடர்களுடன் கெத்செமனே எனும் இடத்திற்கு வந்தார். அவர், நான் அங்கே போய் இறைவனிடம் வேண்டும் வரை இங்கே அமர்ந்திருங்கள் என்று அவர்களிடம் கூறி பேதுருவையும் செபதேயுவின் மக்கள் இருவரையும் தம்முடன் கூட்டிச் சென்றார். அப்போது அவர் துயரமும் மனக்கலக்கமும் அடைய தொடங்கினார். அவர், எனது உள்ளம் சாவு வருமளவுக்கு ஆள் துயரம் கொண்டுள்ளது, நீங்கள் என்னோடு இங்கேயே தங்கி விழித்திருங்கள் என்று அவர்களிடம் கூறினார். பிறகு அவர் சற்று அப்பால் சென்று முகம் குப்புற விழுந்து, என் தந்தையே, முடிந்தால் இத்துன்பக் கிண்ணம் என்னை விட்டு அகலட்டும், ஆனாலும் என் விருப்பப்படியல்ல, உம் விருப்பப்படியே நிகழட்டும் என்று கூறி இறைவனிடம் வேண்டினார். அன்புமிகு அருட்தந்தையர்களே, இன்றைய இந்த முதல் நிலையிலே 4 சிந்தனைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். 1. அமைதியின் தூதுவர்களாய் மாறி விடுதலைக்காய் உழைப்போம். 2014ஆம் ஆண்டு மே மாதம் 26ஆம் தேதி முனைநாள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ஜெருசலேமிற்கு சென்றிருந்தார். பின்னர் அங்கிருந்து கெத்செமனே தோட்டத்திற்கு சென்று உலக நாடுகளின் அமைதிக்காக செபித்தார். பின்னர் ஒலிவ மர கன்று ஒன்றை அமைதியின் அடையாளமாக நட்டுவிடுகின்றார். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 5 வசனம் 9, அமைதியை ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவர். உலகம் அமைதி பெற வேண்டுமென்றால் உலகம் மீட்படைய வேண்டும். உலகம் மீட்படைய வேண்டுமென்றால் எல்லோரும் இயேசுவை போல் இறை திட்டத்திற்கு கையளித்து வாழ வேண்டும். இவ்வாறு வாழ்கின்ற பொழுது நாம் எல்லோரும் கடவுளின் மக்களே. 2. துன்பத்திலும் வேதனையிலும் தந்தைக்கு கீழ்ப்படிவோம். இயேசுவின் கெத்செமனே செபம் தந்தையின் திருவுளத்திற்கு முழுமையாக சரணடைவதும் சிலுவை பாடுகளுக்கான ஆழ்ந்த மன உளைச்சலையும் குறித்து காட்டுகின்றது. மரண பயம் இருந்தாலும் இச்செபம் மனிதகுல மீட்பிற்காக தந்தையின் விருப்பத்திற்கமைய தன்னை தியாகம் செய்யும் துணிந்த தியாக சிந்தனை இது. இயேசு மிகவும் வியாகுலப்பட்டு வேர்வை இரத்தத்தின் பெருந்தொழிகளாய் தரையில் விழும் அளவுக்கு பாடுபட்டார். 3. தனிமையிலும் மனப்போராட்டத்திலும் இறை பிரசன்னத்தை உணர்ந்து கொள்வோம். இயேசு இக்கட்டான வேளையிலே கெத்செமனே தோட்டத்தில் அந்த சூழ்நிலையை சமாளித்தார். அந்த பாடுகளை எதிர்கொள்ள விரைகின்றார், போராடுகின்றார். புனித தோமஸ் அக்வேனாஸ் இவ்வாறு சொல்லுவார், கெத்செமனேயிலே இயேசுனுடைய செபங்களுக்கெல்லாம் ஒரு முன் உதாரணமான வேண்டுதல். பிரச்சனை துன்பம் என்று வருகின்ற பொழுது இயேசு எங்கும் சென்று ஓடி ஒளியவில்லை. பிரச்சனைகளை எதிர்கொள்ள சமாளிக்க இறைவனை தேடி போகின்றார். செபத்தின் மூலம் பிரச்சனைகளில் இருந்து எவ்வாறு விடுபட முடியும் என எடுத்துரைக்கின்றார். இயேசு வாஞ்சியோடு செபிக்கின்றார், ஈடுபாட்டோடு செபிக்கின்றார், அப்பா தந்தையே என்று விழித்து உரிமையோடு உறவோடு செபிக்கின்றார். இறுதியில் தந்தையின் விருப்பத்தை தெளிவாக அறிந்து கொள்கின்றார். மத்தேயு நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே ஆண்டவன் இயேசு சீடர்களுக்கு கற்றுக் கொடுத்த செபத்திலே நாம் பார்க்கின்றோம், உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. அன்னை மரியாளுடைய வாழ்வை பார்க்கின்ற பொழுது லூக்காஸ் நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்திலே உமது விருப்பப்படியே ஆகட்டும் என்று அன்னை மரியாள் சொல்கின்றாள். இதன் படிப்பினையை இயேசுவும் அறிந்தவராக தாய் வழி தமையன் வழி என்பதற்கு நாங்கள் தன்னையும் முழுமையாகவே அர்ப்பணிப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். 4வது, தியாகத்தின் தொடக்கம், தியாகத்தின் தீபங்களாகி வெற்றி வாகை சுடுவோம். இறையலாளர் கார்ல் ரானர் சொல்லுவார், இட் ஷோஸ் ஹிஸ் honesty, ட்ரஸ்ட் அண்ட் அக்செப்டன்ஸ். உண்மைத்தன்மை, நம்பகத்தன்மை, ஏற்றுக்கொள்வதன் தன்மை என்பவற்றை இச்செபம் வலியுறுத்துகின்றது.
கெத்செமனே தோட்டத்திலிருந்து ஏதேன் தோட்டத்திற்கு நாம் செல்வோமானால், ஏதேன் தோட்டத்திலே ஆதாமுக்கு பிரச்சனை வருகின்ற பொழுது ஆதாம் அடுத்தவர் மீது அந்த பிரச்சனையை சுமத்தி மானுடத்திற்கு சாவை கொண்டு வருகின்றார். ஆனால் கெத்செமனேயில் இயேசு தன்னை வருத்தி மானுட மீட்புக்காக தன்னையே தியாகம் செய்கின்றார். இறை திட்டத்தை ஏற்று அமைதியின் வழியில் பாடுகளை வெற்றி கொள்கின்றார். நிறைவாக கெத்செமனேயிலே ஆண்டவருடைய செபம் ஒரு ஆழ்ந்த தொடர்பாடல். அமைதியை, கீழ்ப்படிவை, உறவை, தியாகத்தை வலியுறுத்துகின்றது. எனவே அன்புக்குரிய சகோதர குருக்களே, நமது அன்றாட வாழ்விலே நாம் பல வகையான சமூக தொடர்பு சாதனங்களை பயன்படுத்துகின்றோம். இப்படிப்பட்ட தொடர்பு சாதனங்கள் மூலமாக நாங்கள் அமைதியை, கீழ்ப்படிவை, உறவை, தியாகத்தை வலியுறுத்துகின்றோமா? இலையில் அவமானங்களையும் ஏளனங்களையும் இன்னும் பல பிரச்சனைகளையும் குழப்பங்களையும் செய்விக்கின்ற மனிதர்களாக நாங்கள் திகழ்கின்றோமா? சிந்திப்போம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் அன்றாட வாழ்விலே நாங்கள் சந்திக்கின்ற சஞ்சலங்கள், துன்பங்கள், வேதனைகள் இவற்றின் மத்தியிலும் நாங்கள் உம்மோடு இணைந்து செபிக்க அருள் தாரும். எங்களுக்காக வாழாமல் பிறருக்காக வாழ, எம்மையை அர்ப்பணித்து வாழ எங்கள் எல்லோருக்கும் அருள் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசுடைய ஆத்துமங்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாற கடவுது. எஸ்தமெனி பூங்காவினில் கதறியழும் மோசை, எஸ்தமெனி பூங்காவினில் கதறியழும் ஓசை, எத்தீசையும் அங்கு ஓலிக்கின்றதே, எந்தன் மனம் திகைக்கின்றதே, கண்கள் கலங்கிடுதே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவுன் பாடுகள் எப்போதும் நினைத்தால் நின் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. திவ்ய இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த சோஸ்திரம் சொல்லுகின்றோம். அதேனென்றால் உம்முடைய திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீரே சுவாமி. இரண்டாம் நிலை, யூதாஸ் காரியோத்து இயேசு கிறிஸ்துவை காட்டிக் கொடுக்கிறான். இயேசுவை கைது செய்கிறார்கள். எனக்கு பக்கத்தில் இருந்த ஒரு குருவானவர் கேட்டார், நீங்கள் எத்தனையாவது நிலை ரிஃப்ளெக்ஷன் கொடுக்குறீங்கன்று. நான் 2 சொன்னேன். என்ன சொல்ல போறீங்கன்னு கேட்டார். நான் சொன்னேன், நம்பிக்கை துரோகமும் காட்டி கொடுப்பும் என்று. அவர் சொன்னார், இந்த 2 வசனத்தையும் சொல்லிட்டே விடுங்க ஃபாதர், எங்களுக்கு அதில் தியானிக்க நிறைய விடயம் இருக்குண்டு. சகோதரர்களே, நம்பிக்கை துரோகமும் காட்டி கொடுப்பும் என்று சொன்னவுடன் உங்கள் இருதயத்தில் ஓடுகின்ற உங்கள் வாழ்க்கை அனுபவம் என்ன? நம் வாழ்க்கையிலே வந்த போராட்டத்தையும் இழப்புகளையும் காட்டி கொடுப்புகளையும் நம்பிக்கை துரோகங்களையும் பிரமாணிக்கமற்ற வாழ்க்கை முறையையும் நம் வட்டத்தை விட்டு வெளியில் நமக்கு செய்தவர்களுக்காக கவலைப்பட்டு யோசிக்கிறோமா? அந்த அனுபவங்கள் இன்று நம்மை நோகச் செய்கிறதா என்று ஒரு கணம் சிந்தித்து பாருங்கள். இயேசுவுக்கு இது ஒரு தெரியாத விடயம் அல்ல. 12 பேரையும் இயேசு தனக்கண்டு தேர்ந்தெடுக்கும் பொழுது 3 வருடங்கள் தன் பாடுகள், மரணம், உயிர்ப்பை பற்றி சொன்ன பொழுதெல்லாம் யூதாஸ் கரியோத்தும் இயேசுவோடே இருந்தான். அற்புதங்கள் செய்த பொழுது இருந்தான். போதனைகள் செய்த பொழுதெல்லாம் யூதாஸ் கரியோத் இருந்தான். யூதாஸ் கரியோத்தின் உள்ளத்தில் இயேசுவை காட்டிக் கொடுக்க வேண்டும் என்கிற எண்ணம்
அலகையால் கொடுக்கப்பட்டது என்றுதான் விவிலியத்தில் கூறப்பட்டிருக்கிறது. எத்தனையோ பேர் இயேசுனுடைய வார்த்தைகளை, அற்புதங்களை கண்டு மனம் மாறி இயேசுவை பின்தொடர்ந்த சம்பவங்களை யூதாஸ்கரியோத்து பார்த்தான். ஆனால் இந்த துரோகமான காரியத்தை செய்வதற்கு ஏன் அவன் மனம் மாறவில்லை என்று கேட்டால், இங்கே நிறைய பிரீஸ்ட் இருப்பீங்க, பிபிலிக்கலா கதைப்பீங்க, அது இறை திட்டம், அது என்ன செய்யற, அவன் மாட்டுப்பட்டுட்டான். இப்படி ஒரு சூழ்நிலை கண்டு சகோதரர்களே, யூதாஸ்கரியோத்துக்கும் இயேசுவுக்கும் இடையில் இருந்த உறவில் அவனுக்கு மனம் மாற்றம் ஏற்படவில்லை. இதுக்குள்ள பிபிலிக்கல் ஸ்காலர்ஸ் இருப்பீங்க. ஜூடாஸ் கரியோட் ரிக்ரெட்டட் என்று தான் மத்தேயு நற்செய்தியாளர் சொல்லுகிறார். சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்தவன் ரிப்பெண்டன்ட் என்று சொல்லுகிறார்கள். ரிக்ரெட் என்றால் மன துயர்படுதல், ரிப்பெண்ட் என்றால் மனம் மாறுதல். யூதாஸ் கரியோத்திடம் அந்த மனம் மாற்றம் இருக்கவில்லை. அதனால் அவனுக்கு மற்றவர்களை காட்டி கொடுப்பது, அவமானப்படுத்துவது ஒரு பெரிய விடயமாக அவனுக்கு இருக்கவில்லை என்றால் he was really regretting only about what he was going to do, and then after the betrayal அவன் என்ன யோசித்தான் என்றால், ஓர் பிளவிட்டுட்டோமே என்று. அன்பானவர்களே, இன்றைய இந்த தியானத்திலே நாம் 3 விடயங்களை நம் வாழ்க்கைக்காக எடுத்துக்கொள்வோம். நாம் நம்முடைய குருத்துவ வாழ்வில் கொடுத்த வாக்குறுதிகளுக்கு எவ்வளவு பிரமாணிக்கமாக வாழ்ந்திருக்கிறோம். Have we betrayed Jesus in our promises being dedicated priests? உடல் ஊனியல்பின் ஆசைகளின் நிமித்தம், அதிகாரம், அங்கீகாரங்களுக்காக நாம் நம்முடைய குருத்துவத்தை மறுதளித்த சந்தர்ப்பங்கள், காட்டிக் கொடுத்த சந்தர்ப்பங்கள், அவமானப்படுத்தின சந்தர்ப்பங்களுக்காக ஒரு கணம் ரிக்ரெட் பண்ணாமல் ரிப்பெண்ட் பண்ணுகிற ஒரு எண்ணத்தை இந்த இடத்தில் விதைக்க நான் ஆசைப்படுகிறேன். ஆயரை, உடன் குருக்களை ஏண்டா இப்படி செய்தா என்று இயேசு கேட்காம அழகாய் சொன்னார், முத்தமிட்டா மனுமகனை காட்டி கொடுக்கிறாய் என்று. நாம நம்முடைய உடன் குருக்கள்கிட்ட நம்ம எல்லாம் அவமானப்படுத்தப்படுகிற பொழுது, நம் குருக்களே நம் அவமானத்துக்கு காரணமாகினால் நாம் உடனே கேட்கிறது, ஏண்டா இப்படி செய்தா, ஏன் மச்சான் நீ இதுக்கு உடந்து போனாய் என்று. நாம் நம்முடன் குருக்களை அவமானப்படுத்தி காட்டி கொடுத்து நம்பிக்கை துரோகமாக வாழ்ந்த சந்தர்ப்பங்கள் இந்த இடத்தில் நினைவுக்கு வந்தால் மனம் திரும்புகிற ஜெபத்தை ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவருடைய குருத்துவத்தை பற்றி சொன்னேன். எங்களோடு வாழ்கிறவர்களுடைய குருத்துவம், இந்த பிரஸ்பிட்டரி என்ற ஒரு குழு அவ்வளவு ஆசீர்வாதமானது எங்களுக்கு. 3வது, நாம் பணிவிடை செய்யும் இடங்களிலே நம்மை காட்டி கொடுத்தவர்கள் ஏராளம். நம்பி கணக்க கதைச்சிருப்போம், நம்பி கொடுத்திருப்போம், நம்பி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அவர்களெல்லாம் நமக்கு துரோகம் செய்த நேரங்களை நினைச்சா, ஐயோ, எல்லா மனிதர்களையும் அந்த கண்ணோட்டத்தோடைய பார்த்து நம் ஊழியத்தை நாம் சில நேரங்களிலே கொஞ்சம் பின்வாங்கி இருப்போம். இந்த நிலையிலே அன்பார்ந்த உடன் குருக்களே, சகோதரர்களே, இந்த அனுபவத்துக்குள் நாம் எல்லாரும் கடந்து போயிருக்கிறோம். இயேசுவும் கடந்து போனவர். அவருக்கு நம்மளோட ஃபீலிங் நல்லா விளங்கும். அவர் திரும்பி நம்மளை பார்த்து சொல்லுவார், நான் கடந்து போகாததையா நீங்கள் அனுபவிச்சிட்டீங்க, மன்னிச்சு விடுங்க, தைரியமாயிருங்க என்று சொல்லுகிற வார்த்தை நம்மை பலப்படுத்தட்டும். ஒரு கணம் சிரம் தாழ்த்தி ஆண்டவரிடம் நம் சபத்தை ஒப்புக் கொடுப்போமா சகோதரர்களே? ஆண்டவரே, நீங்கள் என்ன பெயர் சொல்லி அழைச்சிங்க, அதுக்கு நான் எவ்வளவு தகுதி உள்ளவன் என்று தெரியாது. ஆனால் என்னை நீங்கள் மிகவும் தகுதிப்படுத்தியிருக்கிறீங்க. உங்களுடைய அந்த அழைப்புக்கு நான் பிரமாணிக்கமாக வாழ மறந்த நேரங்கள், காலங்கள் என் மனக்கண்களுக்குள்ளே வருகிறது. எத்தனையோ இடங்களுக்கு நற்செய்தி கூட்டங்களுக்கு போனாலும் அந்த நற்செய்தியில் என்னையும் நான் சீர்தூக்கி பார்க்கிறேன். அவற்றுக்காக மன்னிப்பு கேட்கிறேன். என்னோடு வாழும் உடன் குருக்கள், எனக்கு பொறுப்பாக இருக்கும் ஆயர்கள், இவர்களுக்கு நான் வார்த்தையாலோ செயல்களினாலோ மறைமுகமாகவோ காட்டி கொடுப்புகளுக்கு காரணமாக இருந்திருந்தால் என்னை மன்னிச்சு கொள்ளுங்க. என்னை அவமானப்படுத்தி காட்டி கொடுத்து நம்பிக்கை துரோகமான காரியங்களை செய்தவர்கள் எங்கள் பணித்தலங்களில் நிறையவே உண்டு. கசப்பான அனுபவங்களோடு நான் தொடர்ந்து இந்த பாதையில் நடக்காமல் அவர்களையும் மன்னிக்கிற இருதயத்தை எனக்கு தாங்க. கல்லான இருதயம் எடுக்கப்படட்டும், உயிராற்றல் உள்ள தசைப்பிடிப்பான இருதயம் எனக்கு கொடுக்கப்படட்டும்.
எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி. எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமங்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். உன்னை என் கரங்களில் பொறித்து வைத்தேனே, கண்மணி போல் தினமும் உன்னை காத்து வந்தேனே. உன்னை என் கரங்களில் பொறித்து வைத்தேனே, கண்மணி போல் தினமும் உன்னை காத்து வந்தேனே. சிறகுகளின் நிழலினிலே அணைத்து கொண்டேனே, எப்படித்தான் என்னை மறந்து துரோகம் செய்தாயோ. சிறகுகளின் நிழலினிலே அணைத்து கொண்டேனே, எப்படித்தான் என்னை மறந்து துரோகம் செய்தாயோ. பெற்ற தாய்க்கு அன்பு என்றும் வற்றி போகுமோ, பால் குடிக்கும் குழந்தையை அவள் மறப்பாளோ. அப்படியே தன் குழந்தையை அவள் மறந்தாலும் நான் உன்னை ஒருபோதும் மறக்க மாட்டேன். திவ்ய இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த சோஸ்திரம் சொல்லுகின்றோம். அதேனென்றால் உம்முடைய திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டெடுத்தீரே சுவாமி. திருப்பாடுகளின் பாதையில் 3ஆம் நிலை. இயேசு முதல் முறை குப்புற விழுந்தார். இயேசுவால் மன்னிக்கவும் பரமதந்தையால் அபிஷேகம் பெற்ற தாவீது விழுந்தார். ஆனால் தான் விழவில்லை என்று வாழ்ந்து காட்டுகின்றார். அவர் விழுந்தார், ஆனால் நான் விழலையே. இவ்வாறு சில சமயங்களில் நாங்களும் எங்கள் கிறித்துவ பணியில் விழுந்திருக்கலாம், ஆயினும் விழவில்லையே என்று வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் இயேசு எங்களிடம் கொடுத்த ஆனால் இயேசு தன்னுடைய ஊழியர்களை அனுப்புகின்ற பொழுது ஜெபிக்கும் ஊழியராக, இறை வார்த்தையின் ஊழியராக அனுப்புகின்றார். இந்த 2 பணியும் எங்களுக்கு முக்கியமான பணி. ஆதிகால திருச்சபையிலே சோர்வு ஏற்பட்ட பொழுது பேதுரு பார்க்கிறார், என்ன நடந்தது? நாம் இறை வேண்டலுக்கும் இறை வார்த்தைக்கும் நாம் அதிகமாக டைம் கொடுக்காதாலே அது சோர்ந்து போகிறது. பணிகளில் நாம் பங்கேற்றபடியினாலே முக்கியமான 2ம் இல்லாமல் போகின்ற தன்மையில் ஆதிகால திருச்சபை சோர்ந்து போகிறது. எம்மிடம் கொடுக்கப்பட்ட பணி இறை வேண்டல். ஒரு குருவானவர் தன் கிறித்துவத்தை விட்டு விலகிவிட்டார். அதன் பின்னால் சக பிரெண்ட்ஸ் குருக்களோடு கதைச்சு பேசுகிற போது அவர்கள் கேட்டார்கள், ஏண்டாப்பா நீ கிறித்துவத்தை விட்ட? நீ? அவர் யோசித்து விட்டு சொன்னார், மேபி ஐ நெக்லெக்டட் மை ப்ரேயர் லைஃப். ஐ வாஸ் நாட் ஃபெய்த்ஃபுல். எனவே இவர் ஆங்காங்கே ஜெப வாழ்வில் தவறி இருக்கின்றார், ஆனால் தவறியதாக அவருக்கு தெரியவில்லை. ஆங்காங்கே ஜெபிக்காத ஒரு குருவாக வாழ்ந்திருப்பார், அது தவறு என்று தெரியவில்லை.
கடைசியில் அது அவர் எங்கே கொண்டு விட்டது என்று சொன்னால் கிறித்துவத்தையே அவர் நிராகரிக்கும் அளவுக்கு மாபெரும் வீழ்ச்சி அடைகின்றார். நான் ஜெபிப்பதற்காக அனுப்பப்பட்டவன். இயேசு சொல்வார், ஒரு தடவை 5 அப்பங்களை 10,000 பேருக்கு பகிர்ந்து கொடுத்த பின் மக்கள் நின்றார்கள், சீடர்கள் நின்றார்கள். சொன்னார்கள், மக்களை நோக்கி போங்கள் என்று சொன்னார். சீடர்கள் நினைத்தார்கள், தாங்கள் நிற்கலாம் தானே என்று சொல்லி திரும்பி பார்த்து 2 வார்த்தை பாவித்தார். நீங்கள் உடனடியாக இங்கே போங்கள் என்று அப்புறப்படுத்தினார். இது என் நேரம், ஜெப நேரம். யாரும் எனக்கு தடையா இருக்க வேண்டாம். அவ்வாறு இறை வார்த்தை சொல்கின்றது. இன்னொரு தடவை ஆண்டவர் போதித்ததை பார்த்து நற்செயலை செய்து கண்டு மக்கள் சொன்னார்கள், இங்கே தங்கி நில்லுங்க. இயேசு சொன்னார், நான் அடுத்த ஊர்களுக்கு நற்செய்தி பறைசாற்ற போக வேண்டும். இது இயேசுவின் உள்ளத்து ஆதங்கம். இதை இன்று குருக்களை பதித்து வைக்கிறார். நீங்களும் ஜபிக்கின்ற குருக்களாக இறை வார்த்தை அதில் வாழ்கின்ற பறைசாற்றுகின்ற குருக்களாகிறீர்கள் என்று இந்த 2 படியிலும் நாங்கள் தவறி இருக்கலாம். நாம் பொதுவாக ஒரு உதாரணம் சொல்வது, மீன்காரன் மீன் குடையில் மீனை வித்துக்கொண்டே போகின்றான். திரும்பி வருகின்ற பொழுது மீன் வாங்கலாம் என்று அம்மா காத்துட்டு இருக்கிறா. மீன் முடிந்து விட்டது. மீன்காரன் திரும்பி வருகின்றான். ஐயா மீன் கொடுங்க. ஏனென்றால் அவன் மீன்காரன். அவனுடைய மீன் பெட்டி அங்கே இருக்கின்றது. ஆனால் மீன்கள் இல்லை. அவன் என்ன செய்தான் என்று சொன்னால், ஒரு பேப்பரை எடுத்து பென் எடுத்து அதில் மீன் எழுதி போட்டு அம்மாட்ட கொடுக்குறான். மீன் தானே கேட்டீங்க, இந்தாங்க மீன். அவன் மீன்காரன்தான், மீன் பெட்டி இருந்தது தான், ஆனால் மீன்கள் இல்லை. அதுபோன்று எத்தனை பேர் எங்களிடம் ஜெபிக்க வருகின்றார்கள். சில வேளை நான் ஜெபிக்காமல் இருக்கிற குருவாக இருந்து அவன் கேட்டதற்காக ஜெபிக்கிறேன் என்று சொன்னால் அதே கதைதான். நான் சொல்வது, அப்படிப்பட்ட ஜெபங்கள் கடவுளிடம் போகாது, காற்றிலே பறக்கின்றன. ஏனென்றால் எனக்குள்ளே ஜெபம் இல்லாமல் அந்த அம்மா வந்து கேட்கிற பொழுது ஏதோ சொல்லுகின்றேன். சில வேளைகளில் குருக்களாகிய நாங்கள் பிஸியாக இருக்கிற பொழுது யாராவது ஜெபிக்க வருவாங்க. இன்னொரு குரு இருப்பார், மச்சாண்டே போய் ஏதாவது சொல்றா, சொல்லி அனுப்படா. ஜெபம். சில வேளை ஆசீர்வதிக்கிற பொழுது கைகளை எடுத்து பழக்கப்பட்ட நிலையில் குருசு ஆசீர்வதிக்கப்படுகின்றோம். ஆனா இந்த கரங்கள், அபிஷேகம் பண்ணப்பட்ட கரங்கள், ஜெபங்களை ஆசீர்வதிக்கின்ற கரங்கள், நம்பிக்கையோடு ஜெபிக்கிற பொழுது தெய்வீக ஆஸ்வதம் அடுத்தவருக்கு போகிறது. அவை தெரியாமல் உணராமல் பழக்கப்பட்ட நிலையில் கையை எடுத்து குருசு மாதிரி நான் போட்டு என் குருத்துவ வாழ்க்கையில் விழுந்திருக்கலாம். வாழ்க்கையில் பார்க்கிற பொழுது தீயாவி பிடித்த பிள்ளைகள் வருகின்றார்கள். அவர்களுக்காக தண்ணீர் எடுத்து ஜெபித்து அதை கொடுக்கிற பொழுது குடிக்க மாட்டார்கள். சும்மா தண்ணியை கொடுத்தால் குடிப்பார்கள். அந்த தீயாவிக்கு தெரிந்தது, இது குருவுடைய அபிஷேகம் பண்ணப்பட்ட கையாலே ஆஸ்வதிக்கப்பட்ட தண்ணீர், இதுக்குள்ள ஏதோ புகுந்து விட்டது, இது எனக்குள்ளே போனால் எனக்கு சிக்கல் என்று. ஒவ்வொரு குருவுக்கும் ஜெபிக்கிற மாபெரிய ஆஸ்வதம். கரங்கள் எடுத்து அபிஷேகம் பண்ணப்பட்ட கையால் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதம் இருந்தும் அதன் மகிமை தெரியாமல் நாங்கள் விழுந்திருக்கலாம். சில வேளை இறை வார்த்தைக்கு போகின்ற பொழுது, இந்த வார்த்தையை வாசிக்கிற பொழுது, நான் இன்றைக்கு மக்களுக்கு என்ன சொல்லலாம் என்றுதான் எங்கள் சிந்தனை. ஆனால் அது எனக்கு என்ன சொல்கின்றது என்று நாம் தவறிவிடுகின்றோம். இவ்வாறு எம்முடைய கிறித்துவ பாதையில், இறை வார்த்தை பணியில்,
இறை வேண்டல் பணியில் தவறி இருக்கின்றோம், விழுந்திருக்கின்றோம். ஜெபம். அன்பின் தந்தையே, எங்களை தூய்மையுள்ள குருக்களாக, இறை வார்த்தையின் குருக்களாக, இறை வேண்டல் குருக்களாக மாற்றியருளும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மருத்துவ விசுவாசிகளின் ஆத்துமங்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாற கடவன. தீர்ப்பிடா என்று சொன்ன என் இயேசுவின் நிலைமையை பாரம். குருதியில் நனைந்திருக்கும் என் இயேசுவின் முகத்தினை பாரம். பிலாத்துவின் முன்னே அநீதியின் தீர்ப்பிலே அமைதியில் நீட்பதை பார். பிலாத்துவின் முன்னே அநீதியின் தீர்ப்பிலே அமைதியில் நீட்பதை பாரம். கல்வாரி சிகரமதில் கல் நெஞ்ச கயவர்களால் கருணையின் உருவம் கனிவான தெய்வம் சிலுவையில் தொங்கும் என் இயேசுவை பார், என் இயேசுவை பார். கல்வாரி சிகரமதில் திவ்ய இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த சோஸ்திரம் சொல்லுகின்றோம். அது எதென்றாலும் அது அச்சேஷ்ட சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீரே சுவாமி. நான்காம் நிலை. இயேசு பேதுருவால் மறுதலிக்கப்படுகின்றார். மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். பேதுரு வெளியே முற்றத்தில் உட்கார்ந்து இருந்தார். பணிப்பெண் ஒருவர் அவரிடம் வந்து, நீயும் கலிலேயனாகிய இயேசுவோடு இருந்தவன் தானே என்றார். அவரோ, நீர் சொல்வது என்னவென்று எனக்கு தெரியவில்லை என்று அவர்கள் முன்னிலையில் மறுதலித்தார். அவர் வெளியே வாயில் அருகே சென்ற பொழுது வேறொரு பெண் அவரை கண்டு, இவன் நாசரேத்து இயேசுவோடு இருந்தவன் என்று அங்கிருந்தோரிடம் சொன்னார். ஆனால் பேதுரு, இம்மனிதனை எனக்கு தெரியாது என்று ஆணையிட்டு மீண்டும் மறுதலித்தார். சற்று நேரத்திற்கு பின் அங்கே நின்றவர்கள் பேதுருவிடம் வந்து, உண்மையாகவே நீயும் இவரை சேர்ந்தவனே, ஏனெனில் உன் பேச்சே உன்னை யாரென்று காட்டிக் கொடுக்கிறது என்று கூறினார். அப்பொழுது அவர், இந்த மனிதனை எனக்கு தெரியவே தெரியாது என்று சொல்லி சபிக்கவும் ஆணையிடவும் தொடங்கினார். உடனே சேவல் கூவிற்று. நீ என்னை மும்முறை மறுதலிப்பாய் என்று இயேசு கூறியதை பேதுரு நினைவு கூர்ந்து வெளியே சென்று மனம் நொந்து அழுதார். அன்பார்ந்த குருக்களே, துறவியரே, இந்த நிலையிலே பேதுருவானவருடைய மனசஞ்சலத்தையும் இயேசுவினுடைய ஏற்றுக்கொள்ளலையும் ஒரு கணம் சிந்திப்போம். என் பின்னே வா என்று சொன்னவுடனேயே எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஆசையோடு இயேசுவின் பின்னால் ஓடிச் சென்றவர் பேதுரு. எல்லோரும் உம்மை விட்டுவிட்டு ஓடிப்போனாலும் நான் ஒருபோதும் ஓடிப்போக மாட்டேன் என்று சொல்லி இயேசுவுக்கு வாக்குறுதி கொடுத்தவர் பேதுரு. தடம் மாறி தவித்து நிற்கின்றார். ஐயோ, எனக்கு இயேசுவை தெரியாது என்று சொல்லி மறுதலித்திருக்கின்றார். அன்பார்ந்த குருக்களே, துறவியர்களே, இந்த நிலையிலே நாங்களும் ஒரு கணம் சிந்திப்போம். நம்முடைய அழைப்பை சிந்திப்போம். அழகான ஒரு அழைப்பு. ஆண்டவரின் குரல் கேட்டு ஓடி வந்தோம்.
இதோவும் பணியாளன் என்று சொல்லி நாங்கள் வாக்குறுதிகளை கொடுத்து குருத்துவத்தை துறவரத்தை விரும்பி ஏற்று வாழ்ந்து வருகின்றோம். ஆனால் இன்று இயேசுவை தவிர மற்ற அனைத்தும் நமக்கு தெரியும். எமக்கு எது தெரியாது, நமக்கு எது ஆண்டவரினாலே கொடுக்கப்படாமல் இருக்கிறது, எல்லாம் எமக்கு அருளப்பட்டிருக்கிறது, எல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் இயேசுவை எந்த அளவுக்கு நாங்கள் தெரிந்திருக்கின்றோம்? பேதுருவானவர் மனம் நொந்து அழுது வேதனையோடு நிற்கின்ற இந்த நிலையை நாங்களும் ஒரு கணம் சிந்தித்து நம்மையும் ஒரு கணம் இந்த நிலைக்குள்ளே கொண்டு வருவோம். இந்த நிலையிலே நமக்கு தெரியாது என்று நாங்கள் கைவிட்ட சந்தர்ப்பங்களை நினைத்து கொள்ளுவோம். நம்முடைய வாழ்க்கையிலே சிவவாழ்வை மறந்திருக்கின்ற பொழுது இயேசுவை நமக்கு தெரியாது என்று சொல்லுகிறோம். திருப்பலிகளை ஒப்புக்கொடுக்க சந்தர்ப்பங்கள் நமக்கு இருக்கின்ற பொழுதிலும் நம்முடைய அசண்டை இனங்களினாலே திருப்பலியை ஒப்புக்கொடுக்க முடியாமல் நிற்கின்ற சந்தர்ப்பங்களிலே நாங்களும் இயேசுவை தெரியாது என்று சொல்லுகிறோம். உதவி செய்ய மனமிருந்தும் உதவி செய்ய வலுவிருந்தும் உதவி செய்யாமல் இருக்கின்ற பொழுதும் நாங்களும் இயேசுவை தெரியாது என்று சொல்லுகிறோம். மறுதலிப்புகள் இன்று பலவாறாக நம்முடைய வாழ்க்கையிலே இடம்பெறுவதை நாங்கள் பார்க்கின்றோம். மனித மாண்புகளை மதிக்காமல் அவற்றை மிதிக்கும் போதெல்லாம் இயேசு மறுதலிக்கப்படுகின்றார். மனிதர்களுக்குரிய அடிப்படை உரிமைகள் நிராகரிக்கப்படும் பொழுதெல்லாம் இயேசு மறுதலிக்கப்படுகின்றார். எனவே எமது வாழ்க்கையில் நம்மை படைத்த ஆண்டவரை நான் எப்படியாக மறுதலித்திருக்கிறேன் என்பதை சிந்தித்தவர்களாக கடவுளோடு இந்த வேளையிலே பயணிப்போம். இறைவனுடைய அருளை கேட்போம். மறுதலியாமல் இருந்து வாழுகின்ற உண்மை வாழ்வை ஆண்டவர் நமக்கு தர வேண்டும் என்று மன்றாடுவோம். நாங்கள் கொடுத்திருக்கின்ற வாக்குறுதிகளிலே பிரமாணிக்கமாக இருக்க இந்த நிலையிலே நம்முடைய ஆண்டவருடைய அருளை கேட்டு செபிப்போம். எனக்காக மறுதலிப்புகளையும் காட்டிக் கொடுப்புகளையும் ஏற்றுக்கொண்டு இயேசுவே, என்னுடைய வாழ்க்கையிலே, என்னுடைய குருத்துவத்திலே, என்னுடைய துறவரத்திலே உம்மை மறந்துடாமல் இருக்க எனக்கு அருள் தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மருத்த விசுவாசிகளின் ஆத்துமங்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதி நிலைப்பார கடவன. ஆமீன். மாம்ச இச்சை பொருளாஸ் என்னை துரத்தவே, லோத்தின் மனைவி போல நானும் திரும்பி பார்த்தேனே. மாமிச இச்சை பொருளாசை என்னை துரத்தவே, லோத்தின் மனைவி போல நானும் திரும்பி பார்த்தேனே. துளி வீசத்தை மனதுக்குள்ளே அனுமதிக்கவே, முட்புதற்குள்ளே விளைபயிராய் தடுமாறினேன். இயேசு அப்பா, உம்மை விட்டு நான் ஒளிந்தோடினேன். இயேசு அப்பா, உம்மை விட்டு நான் ஒளிந்தோடினேன். மீண்டும் 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 ஒளிந்தோடினேன். மீண்டும் 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 பாவி ஒளிந்தோடினேன். இன்னுமா என் பேரில் நம்பிக்கை, என் அப்பாவின் அன்பை நான் என்ன சொல்ல. இன்னுமா என் பேரில் நம்பிக்கை, என் அப்பாவின் அன்பை நான் என்ன சொல்ல, என்ன சொல்ல. திவ்ய இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த சோஸ்திரம் சொல்லுகின்றோம். அதேனென்றால் உம்முடைய திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீரே சுவாமி. ஐந்தாம் நிலை. இயேசு பிலாத்துவினால்
தீர்வையிடப்படுகிறார். ஒரு பெண்ணிடம் எப்பொழுதுமே மற்றவர்களை பற்றி புரணி கூறுகின்ற பழக்கம் இருந்தது. அவள் இதை ஒரு குருவானவரிடம் சொன்னாள். இந்த பெண்ணை பற்றி அறிந்திருந்த குருவானவர் எப்படியாவது தகுந்த பாடம் கற்பிக்க வேண்டும் என்று இந்த பெண்ணிடம் இந்த பழக்கத்திலே இருந்து விலகிவிட வேண்டும் என்ற ஆவல் இருப்பதையும் அறிந்து அந்த பெண்ணிடம் சொல்லுவார், நீ சென்று இறக்கைகள் நிறைந்த தலையணை ஒன்றை கொண்டு வா. அதை கொண்டு வருகிற பொழுது உன் வீட்டிலே இருந்து இந்த இடம் பெறும் வரை ஒவ்வொன்றாக அதை காற்றிலே பறக்க விட்டு வா என்று சொல்லுவார். அந்த பெண்ணும் இங்கே வருகிறார். தன்னுடைய வேலை முடிந்ததை குருவானவரிடம் சொல்லுவாள். குருவானவர் சொல்லுவார், நன்று மகளே, நீ மீண்டும் சென்று அந்த இறக்கைகளை புறக்கி கொண்டு வா என்று சொல்லுவார். அப்பொழுது அந்த பெண் சொல்லுவார், சுவாமி, அதை எப்படி செய்வது? ஏனென்று சொன்னால் அவை காற்றிலே பறந்துவிடும் என்று. அதற்கு அந்த குருவானவர் சொல்லுவார், இப்படித்தான் நீ மற்றவர்களை பற்றி பேசுகிற புரணியும் அது காற்றிலே கலந்து பலருடைய இதயங்களுக்கு செல்லுகிறது. கதைக்கப்பட்ட நபர், புரணிக்கு பயன்படுத்தப்பட்ட நபர், அவர் குற்றீராக மாறுகிறார் என்பார். யாக்கோபு தன்னுடைய திருமுகத்திலே இவ்வாறு சொல்லுகிறார். 3வது அதிகாரம் 5-6. நாவானது ஒரு சிறிய உறுப்பு தான், காடு முழுவதையும் கொளுத்திவிட ஒரு சிறிய தீப்பொறி போதாதா? நாவும் அத்தகைய ஓர் தீயே. கேட்டகிசம் ஆஃப் த கேத்தலிக் சர்ச், திருச்சபையின் திருமறை சுவடி, அதனுடைய எண் 2479 இவ்வாறு சொல்லுகிறது, மற்றவர்களின் நற்பெயரை அழிப்பது நீதிக்கெதிரான செயல். இது 7வது கட்டளையான திருடாதே என்பதோடு தொடர்புடையது. ஒருவரின் நற்பெயரை திருடுவது பணத்தை திருடுவதை விட கொடுமையானது என்கிறது. பிரியமானவர்களே, இன்று நம் ஒவ்வொருவருடைய நாவிலும் பேசுபொருளாக இருப்பது ஈரான் அமெரிக்க யுத்தம். அமெரிக்கா ஈரானுக்கு தாக்குவதும், ஈரான் அமெரிக்காவினுடைய தளங்களுக்கு தாக்குவதும் இதுதான் என்று பேசுபொருள். ஆனால் இதைவிட மிக கொடிய யுத்தம் ஒன்றை நாமும் மேற்கொள்கிறோம். அது என்னவென்று சொன்னால் பர்சனாலிட்டி அசாசினேஷன் என்று சொல்லுகின்ற ஆளுமை படுகொலை, கரெக்டர் அசாசினேஷன் செய்கிறோம். இதன் வழியாக பிரியமானவர்களே, உயிரோடு இருக்கிற பொழுதே ஒரு மனிதனுடைய நற்பெயரை நாம் கெடுத்து அவனுடைய வாழ்வை அழித்து விடுகிறோம். மனிதன் நடைப்பிணமாக மாறுகிறான். பிரியமானவர்களே, விவிலியத்திலே பல இடங்களிலே இதற்கு உதாரணம் இருக்கிறது. சங்கிலி தொடர் போன்று இருக்கிற 3 நபர்களை சொல்லுகிறேன். சவுல், அவன் மகன் ஜொனாத்தன், அவருடைய நண்பன் தாவீது. சவுலுக்கும் தாவீதுக்கும் ஒவ்வாமை வந்துவிட்டது. ஆனால் நடுவில் இருந்த ஜொனாத்தன் அப்பாவிடம் தாவீதை பற்றி நல்லது சொன்னதும், தாவீதுக்கு ஜொனாத்தன் அப்பாவினுடைய அசைவுகளை நான் உனக்கு சொல்லுவேன் என்றும் இருவரையும் காப்பாற்றி வைத்தான். பிரியமானவர்களை, பல தடவைகள் புரணி பேசுவதை பற்றி மறையுரையாற்றிவிட்டோம். என்னுடைய 10 வருட குருத்துவ பயணத்திலே இந்த விடயத்தை, இந்த பிலிப்பினேரியாரனுடைய கதையை நான் பல இடங்களிலே சொல்லி மறையுரையாற்றி இருக்கிறேன். எத்தனையோ தடவைகள் இதிலே இருந்து விலக வேண்டும் என்று ஆசைப்பட்டு விலகி இருக்கிறேன். பல தடவைகளிலே வீழ்ந்தும் இருக்கிறேன். மன்றாடுவோம். எனக்காக பிலாத்துவின் முன்னாலே கைகட்டி நின்று தீர்ப்பிடப்பட்ட இயேசுவே, நான் என்னோடு இருக்கிறவர்களை, என்னுடைய குருமண்டலத்தை நான் ஒருபோதும் தீர்ப்பிடாதிருக்கின்ற வல்லபத்தையும் அருளையும் தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி,
எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசுடைய ஆத்துமங்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாற கடவுது. ஆமென். பண ஆசையால் புகழ் ஆசையால் இன்பம் பெற பாவம் நான் செய்தேனே. பண ஆசையால் புகழ் ஆசையால் இன்பம் பெற பாவம் நான் செய்தேனே. முகம் நோக்கி துப்பியவர் காய் நீ, முகம் நோக்கி துப்பியவர் காய் நீ, தேவனிடம் ஜெபித்தவர் நீ. பாவி என்னை மன்னித்திட மனமிரங்கும், பாவி என்னை மன்னித்திட மனம் இறங்கும். காருண்யமே உந்தல் மடி தேடும் பாவினான், உம்மை தினம் மறந்தேனே நான். பாவி என்னை மன்னித்திட மனம் இறங்கும், பாவி என்னை மன்னித்திட மனம் இறங்கும். திவ்ய இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த சோஸ்திரம் சொல்லுகின்றோம். அதேதென்றால் உமது அச்சேஷ்ட சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீரே சுவாமி. ஆறாம் நிலை. இயேசு முள்முடி சூட்டப்பட்டு சாட்டையால் அடிக்கப்பட்டு ஏளனப்படுத்தப்படுகிறார். யோவான் நற்செய்தி அதிகாரம் 19 இறைவார்த்தைகள் 1 முதல் 3. பின்னர் பிலாத்து இயேசுவை சாட்டையால் அடிக்க செய்தான். வீரர்கள் ஒரு முள்முடி பின்னி அவர் தலையின் மேல் வைத்து செந்நிற மேலுடையை அவருக்கு அணிவித்தார்கள். அவரிடம் வந்து யூதரின் அரசே வாழ்க என்று சொல்லி அவருடைய கன்னத்தில் அறைந்தார்கள். அன்பார்ந்த குருக்களே, எமது பணிவாழ்விலும் நாங்கள் நற்கனி கொடுக்கின்ற மரங்கள் இந்த கனிகளை நேர்மையோடும் உண்மையோடும் சரியான முறையிலும் பறிக்க தெரியாதவர்கள் பலரினால் எத்தனை கல்லறிகள், சொல்லறிகள், அவமானங்கள், ஏளன பேச்சுக்கள் என்று அடுக்கிக் கொண்டே போகலாம். ஆனால் இயேசுவின் சீடர்களாக அவருடைய குருத்துவத்தில் பங்கெடுக்கும் நாம் அவரையே எமது முன்மாதிரியாக கொண்டு அவருக்காகவே வாழுகின்ற பொழுது இவற்றையெல்லாம் தாங்கிக் கொள்ளுகின்ற சக்தியை அவரே கொடுப்பார் என்பதில் எந்தவிதமான ஐயமும் இல்லை. துன்பத்தின் வழிதான் மீட்பு என்பதை தனது வாழ்வில் காட்டிய எம்பெருமான் இயேசு எம்மிடம் கூறுவது என்ன? எமது நாளாந்த சிலுவைகளை சுமக்காமல் அவருடைய சீடர்களாய் இருக்க முடியாது என்பதாகும். எனவே எமது வாழ்வில் நாம் எதிர்கொள்ளக்கூடிய இப்படிப்பட்ட ஏளன பேச்சுக்கள், அவமானங்களை கண்டு மனமுடைந்து போகாமல் இயேசுவைப் போல விண்ணகத் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுவதை எமது மனதில் கொண்டு எதிர் நீச்சல் அடித்து வீறு நடை போட்டு வெற்றியிட்ட முயற்சிகளை முன்னெடுப்போம். சோம்பி கிடந்தால் சிலந்தியும் எம்மை சிறைப்பிடிக்கும், எழுந்து நடந்தால் எரிமலையும் எமக்கு இடம் கொடுக்கும். எனவே துன்பங்களை கண்டு துவண்டு போகாமல், சோதனைகளை கண்டு சோர்ந்து போகாமல், விமர்சனங்களினாலே வீழ்ச்சியுறாமல், அவமானங்களுக்குள்ளே அடங்கி போகாமல் இயேசுவின் துணையோடு எழுந்து நடப்போம். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி,
எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசருடைய ஆத்துமங்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். தீதில்லா உமக்கே தீர்வை கொடுத்தோம், தீயோர் கரத்தில் ஒன்றையே விடுத்தோம். நீதியே உனக்கே முள்முடி தரித்தோம், நித்தியன் உன்னையே நித்தையால் வதைத்தோம். இறைவா எமக்காய் நீயோ இருந்தாய். இறைவா எமக்காய் நீயோ இருந்தாய். திவ்ய இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி இருந்த சோஸ்திரம் சொல்லுகின்றோம். சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீரே சுவாமி. ஏழாம் நிலை. இயேசு சிலுவை சுமக்கின்றார். யோவான் நற்செய்தி 19வது அதிகாரம் 16-17 வார்த்தைகள். அப்போது பிலாத்து அவரை சிலுவையில் அறையுமாறு அவர்களிடம் ஒப்புவித்தான். அவர்கள் இயேசுவை தம் பொறுப்பில் ஏற்றுக்கொண்டார்கள். இயேசு சிலுவையை தாமே சுமந்து கொண்டு மண்டையோட்டிடம் என்னும் இடத்திற்கு சென்றார். அதற்கு எபிரேய மொழியில் கொல்கொதா என்பது பெயர். இயேசு சிலுவை சுமக்கின்றார். சிலுவைகள் பலவிதம், அவை ஒவ்வொன்றும் ஒரு விதம். சிலர் தாமாக சிலுவைகளை சுமக்கின்றார்கள். சிலர் சிலுவை சுமக்க நிர்பந்திக்கப்படுகின்றார்கள். இயேசு சிலுவை சுமக்கின்றார். அவர் மீது சிலுவை சுமத்தப்பட்டது. ஏற்றுக்கொண்டார். சிலுவையை சுமந்தார். அன்பினால், அக்கறையினால், அர்ப்பணத்தினால், கீழ்ப்படிதலால், இறை சித்தத்தால் இயேசு சிலுவையை ஏற்றுக்கொண்டார். எசாயாவினுடைய புத்தகம் 53வது அதிகாரம் 4வது வார்த்தை சொல்கிறது, மெய்யாகவே நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார், நம் துன்பங்களை சுமந்து கொண்டார். இன்று நாம் வாழும் சமூகத்தில் பல்வேறுபட்ட சிலுவைகளை காண்கின்றோம். இன்று இடம்பெற்று கொண்டிருக்கும் 3ஆம் உலக யுத்தம், பொருளாதார சிக்கல்கள், பசி, பட்டினி, பஞ்சம், குடும்பத்தில் சிக்கல், உடல்நலக் குறைவு, மனநோய் என்று பல்வேறு சிலுவைகளை சமூகத்தில் பார்க்கின்றோம். எம் குருத்துவ வாழ்வின் சிலுவைகள் பணிவாழ்வு, பொறுப்புகள், புரிதலில்லாமை, அதிகமான எதிர்பார்ப்பு, எதிர்ப்புகள், விமர்சனங்கள் ஆகிய சிலுவைகளை நாம் சுமக்க வேண்டியிருக்கிறது. இப்படியான சிலுவைகளை நாம் சந்திக்கின்ற போது சோர்ந்து விழுகிறோம், வீழ்ந்து விடுகிறோம், நொறுக்கப்படுகிறோம், உடைக்கப்படுகிறோம். இந்த வேளையில் இயேசு நம்மை பார்த்து சொல்கிறார். மத்தேயு 16வது அதிகாரம் 24வது வார்த்தை, என்னை பின்பற்ற விரும்புபவரும் தன்னலம் துறந்து
தன் வாழ்வின் சிலுவைகளோடு என்னை பின்பற்றட்டும். எப்படிப்பட்ட சிலுவைகள் நம்மை இயேசுவின் அன்பிலிருந்து பிரிக்க முடியும்? வேதனையா, நெருக்கடியா, இன்னலா, பட்டினியா, இடரா, ஆடையின்மையா? இப்படிப்பட்ட எந்த சிலுவையுமே இயேசுவின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்க முடியாது என்பதை உணர்வோம். பவுல் அப்போஸ்தலன் பிலிப்பியர் 3:8 சொல்வது போல, எல்லாவற்றையும் கிறிஸ்துவுக்காய் குப்பை என கருதுகிறேன். நம் வாழ்வின் சிலுவைகளை கிறிஸ்துவுக்காய் ஏற்றுக்கொள்வோம். அந்த வாழ்வின் சிலுவைகளோடு நாம் பயணிப்போம். கலாத்தியர் 6:14 சொல்கிறது, சிலுவையே என் வாழ்வின் பெருமை. எனவே இயேசுவின் சிலுவையோடு நம் வாழ்வின் சிலுவைகளையும் இணைத்து சுமப்போம். ஜெபிப்போம். எனக்காய் சிலுவை சுமந்த இயேசுவே, என் வாழ்வின் சிலுவைகளோடு எழுந்து நடக்க அருள் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசருடைய ஆத்துமங்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாற கடவது. சுமையில்லாமல் பயணமில்லை, சுவையில்லாமல் வாழ்வுமில்லை. சுமையில்லாமல் பயணமில்லை, சுவையில்லாமல் வாழ்வுமில்லை. துன்பமாம் சிலுவை வெற்றியின் சின்னம், வேதனை உரமாகும் தேவனின் பலமாகும். வேதனை உரமாகும் தேவனின் பலமாகும். ஊர்வலம் போகுது, இறுதி ஊர்வலம் போகுது. அன்று இறைவனின் ஊர்வலம், இன்று மனிதனின் ஊர்வலம். அதில் மாண்புகள் மலர்ந்திடும், புது வாழ்வுகள் பிறந்திடும். ஊர்வலம் போகுது, இறுதி ஊர்வலம் போகுது. திவ்ய இயேசுவையுமே ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி இருந்த சோஸ்திரம் சொல்லுகின்றோம். அது இதென்றால் உமது அச்சிஷ்ட சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீரே சுவாமி. 8ஆம் நிலை, இயேசுவுக்கு சீரேன் ஊர் சீமோன் உதவி செய்கிறார். மாற்கு நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். வயல்வெளியில் இருந்து வந்து கொண்டிருந்த சீரேன் ஊர் சீமோனை காவலர்கள் பிடித்து இயேசுவின் சிலுவையை சுமக்கும்படி கட்டாயப்படுத்தினார்கள். சில வருடங்களுக்கு முன் ஒரு புலம்பெயர் தேசத்து மருத்துவர் பகிர்ந்த கதை. இலங்கையில் மருத்துவராக பணி செய்து புலம்பெயர் தேசத்துக்கு சென்று அங்கே தனது பணியோடு இலங்கை வரலாறு என்ற ஆங்கில நூலை வெளியிட்டார். வெளியீட்டு வைபவத்துக்கு அந்நாட்டு நண்பர்கள், புலம்பெயர் உறவுகளை அழைத்திருந்தார். நிகழ்வுகளின் நிறைவில் புலம்பெயர் தேசத்து மக்களை விட அதிகளவிலான அந்நாட்டு மக்கள் பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்தார்கள். புலம்பெயர் உறவுகள் அவரிடம் சென்று, உமக்கு எங்கே நேரம் கிடைத்தது என்று வியப்போடு கேட்டார்கள். அவ்வளவுதான். அவர்களுடைய மனநிலை, நானும் எழுதியிருப்பேன் தானே. அன்புக்குரியவர்களே, மற்றவரை பாராட்டுவதும் உற்சாகப்படுத்துவதும் எமது இனத்தின் உணர்வுகளில் இருந்து இன்று அந்நியமாகி போய்விட்டது, அருகி போய்விட்டது. எமது அகராதியில் இருந்து அது
அகலுகிறது. மற்றவர் துன்பத்திலே மற்றவர் துன்பப்படுகிற பொழுதும் துன்புறுத்தப்படுகிற பொழுதும் இறைப்பணியாளராகிய நான் என்ன செய்கிறேன்? மற்றவருக்கு உதவ எனது மனநிலை என்ன? பிறர் அன்பு பணியை செய்யுங்கள், மற்றவர்களுக்கு உதவுங்கள் என்று நான் போதித்திருக்கிறேன். ஆனால் தேவையில் உள்ளோருக்கு உதவுகின்றேனா? பரிசேயர் மறைநூல் அறிஞர்களை இட்டு இயேசு கூறிய வார்த்தைகள் இவர்கள் சொல்லுவார்கள், ஆனால் செய்வதில்லை என்பதை ஒரு கண் நினைத்து பார்ப்போம். இருமாப்பும் சுயநலமும் தன்மயவாதமும் நம்மை ஆட்கொண்டிருக்கிற இக்காலத்தில் மற்றவர்களுடைய துயர் துடைக்க, மற்றவர் சுமைகளை சுமக்க என்னால் முன்வர முடியுமா? சீரேனூர் சீமோன் அருட்பணியாளர்களைப் போல இதோ வருகிறேன் என்று சொல்லவில்லை. அவரை கட்டாயப்படுத்தி இயேசுவின் சிலுவையை சுமக்க பண்ணினார்கள். நாங்கள் எமது திருப்பொழிவின் பொழுது இதோ வருகிறேன் என்று சொன்னோம். ஆனால் பணித்தளத்துக்கு செல்லுகிற பொழுது எனக்கு பிடித்த பணித்தளம் பங்கு கிடைக்குமா என்று ஏக்கத்தோடு அங்கலாய்ப்போடு இருக்கிறோம். தனக்கு பிடிக்காததை ஏற்றுக்கொண்ட சீமோன் அதை மன நிறைவோடு செய்தார். இயேசுவோடு சிலுவையை சுமந்ததனால் இன்று வரை சீமோன் நினைவு கூறப்படுகிறார். நான் என்னை அர்ப்பணிக்க, இயேசுவின் சிலுவையை சுமக்க என்னை அர்ப்பணித்தேன். இயேசுவின் சிலுவை பாடுகளில் எனக்குள்ள பங்கை ஏற்று அர்ப்பணிப்போடு ஊழியம் புரிவேன். இயேசுவே, உமது சீடத்துவத்தில் இணைந்து மீட்பு பணியில் பங்கேற்க என்னை அழைத்தீர். பணிவாழ்வில் உமது அருளை நம்பி தயக்கத்துடன் நான் ஏற்கும் மீட்பு பணியிலே என்னை முழுமையாக அர்ப்பணித்து வாழ அருள்தாரும். எனது வலுவின்மையில் உமது வல்லமையை வெளிப்படுத்தும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசுடைய ஆத்துமங்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாற கடவுது. ஆமென். வறுமையில் வாழ்பவன் என் நண்பன், வருத்தத்தில் இருப்பவன் சகோதரன். வறுமையில் வாழ்பவன் என் நண்பன், வருத்தத்தில் இருப்பவன் சகோதரன். அல்லல் படுபவன் என் நண்பன், ஆபத்தில் இருப்பவன் சகோதரன். அல்லல் படுபவன் என் நண்பன், ஆபத்தில் இருப்பவன் சகோதரன். காரணம் அவனும் மனிதன், காரணம் அவனும் மனிதன். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி இருந்த சோஸ்திரம் சொல்லுகின்றோம். அதேதென்றாலும் அது அச்சேஷ்ட சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீரே சுவாமி. விவிலிய சிலுவை பாதை நிலை 9. இயேசு தனக்காக அழுவோருக்கு ஆறுதல் கூறுகிறார். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 23 திருவசனங்கள் 27 தொடங்கி 31 முடிய. பெருந்திரளான மக்களும் அவருக்காக மாரடித்து புலம்பி ஒப்பாரி வைத்த பெண்களும் அவர் பின்னே சென்றார்கள். இயேசு அப்பெண்கள் பக்கம் திரும்பி, எருசலேம் மகளிரே, நீங்கள் எனக்காக அழ வேண்டாம், மாறாக உங்களுக்காகவும் உங்கள் மக்களுக்காகவும் அழுங்கள். ஏனெனில் இதோ ஒரு காலம் வரும்,
அப்போது மலடிகள் பேறு பெற்றோர் என்றும் பிள்ளைகள் பெறாதோர் பால் கொடாதோரும் பேறு பெற்றோர் என்றும் சொல்வார்கள். அப்போது அவர்கள் மலைகளை பார்த்து எங்கள் மேல் விழுங்கள் எனவும் குன்றுகளை பார்த்து எங்களை மூடிக்கொள்ளுங்கள் எனவும் சொல்லுவார்கள். பச்சை மரத்துக்கே இவ்வாறு செய்கிறார்கள் என்றால் பட்ட மரத்துக்கு என்னதான் செய்ய மாட்டார்கள் என்றார். அன்பார்ந்த குருக்களே, எளிய இயலாமைக்கு தள்ளப்பட்ட சமூகத்தில் ஒடுக்கப்பட்ட மக்கள் யாரும் இயேசுவுக்கு எதிராக இருக்கவில்லை. ஆனால் அவர்கள் ஆற்றல் இல்லாதவர்கள், அதிகார பலமில்லாதவர்கள், அவர்களை பலப்படுத்த முயன்றவர்தான் நம் ஆண்டவர் இயேசு என்று அவர்களுக்கு தெரியும். ஆனால் அவர்களால் இயன்றது ஒன்றுதான், அழுவது, கண்ணீர் வடிப்பது, அநீதி கண்டு பொங்கிய மனம் ஆற்றாமையால் கண்ணீர் வடிக்க மட்டுமே என்றது. ஆனால் அந்த கண்ணீர் ஆற்றல் உள்ளது. அநீதிகளை சுட்டெரிக்க கூடியது. சீமோனைப் போல இயேசுவுக்கு உதவி செய்ய இயலவில்லை என்றாலும் கண்ணீரால் இயேசுவின் உணர்வுகளோடு உடனிருக்க அவர்களால் முடிந்தது. அவர்களின் கண்ணீர் களைத்து சோர்ந்து போன இயேசுவின் வீர உணர்வுகளை தட்டி எழுப்பியது. ஆகவேதான் வீரத்தோடு அவர்களுக்கு ஆறுதல் சொல்ல அவரால் முடிந்தது. எனக்காக அழ வேண்டாம், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று அவர் சொன்னது இன்றும் பொருள் உள்ளது. மனிதர்கள் தங்கள் தன்னலத்தால் நாம் வாழும் உலகை பாழ்படுத்தியதன் விளைவாக மனித வாழ்வின் எதிர்காலம் கேள்விக்குறியாகியுள்ளது. நம் பிள்ளைகளுக்கு எதிர்காலத்தில் குடிக்க நீரும் சுவாசிக்க காற்றும் கிடைக்குமா என்பதே கேள்விக்குறியாக உள்ளது. நாம் நமக்காகவும் நம் பிள்ளைகளுக்காகவும் அழுதே ஆக வேண்டும். நம் கண்ணீர் எதிர்காலத்தில் எல்லாரும் நலமாக வாழ்கின்ற இறையாட்சியின் அடித்தளமாக மாறட்டும். அன்பார்ந்த சகோதரங்களே, இன்றைய காலகட்டத்தில் மத்திய கிழக்கிலே நடைபெறுகின்ற போரினால் கூடுதலாக பெண்களும் பெண் சிறார்களும் வேதனைகளையும் சோதனைகளையும் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இவர்கள் மட்டில் நமக்கு அக்கறை இருக்கின்றதா? உலகத் தலைவர்கள் போர் மேலாண்மைக்காக போர் புரிகின்ற வேளையிலே இந்த யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக, விதமாக பெண்களுக்காக, பெண் பிள்ளைகளுக்காக நாம் மன்றாடுவோம். போர் யுத்தம் முடிவுக்கு கொண்டு வரப்படவும், அதே வேளையிலே பாதிக்கப்பட்ட மக்கள் நிவாரணம் பெறவும், அதனூடாக மக்கள் சுபிட்சமாக சமாதானமாக வாழவும் வரம் கேட்டு மன்றாடுவோம். அன்பு இயேசுவே, எங்கள் வாழ்க்கை பயணத்தில் எங்கள் உணர்வுகளோடு கலந்து உடனிருக்கும் எண்ணற்ற அன்பர்களுக்காக நன்றி. எங்கள் அழுகையும் கண்ணீரும் சுயநலத்துக்காக அல்லாமல் எங்கள் பிள்ளைகளுக்காக, வருங்காலத்துக்காக நலமாக வாழ வழிவகுக்கின்ற கருவியாக மாற அருள் செய்தருளும். அதே வேளையிலே அருட்பணியாளர்களாகிய நாங்கள் எங்களுடைய சுயநலத்தினாலும் மற்றும் பலவீனத்தினாலும் பெண்களுக்கும்
மற்றும் பெண் சிறார்களுக்கும் எதிராக கட்டிக்கொண்ட பாவங்களுக்காக நாங்கள் மன்னிப்பு வேண்டி நிற்கின்றோம். எங்களை மன்னியும். நாங்கள் தொடர்ந்தும் உம்முடைய சிலுவைகளை ஏற்றுக்கொண்டு உம்மை பின்பற்றி வாழ அருள்தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசுடைய ஆத்துமங்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாற கடவுது. ஆமீன். இருளும் புயலும் உன்னை என்ன செய்திடும்? அருளும் அன்பும் பொழியும் இயேசு அருகில் இருக்கையில். இருளும் புயலும் உன்னை என்ன செய்திடும்? அருளும் அன்பும் பொழியும் இயேசு அருகில் இருக்கையில். வாழ்வில் வீழ்ந்து வருந்தும் போது தோள் கொடுக்கின்றார். வாழ்வில் வீழ்ந்து வருந்தும் போது தோள் கொடுக்கின்றார். தாழ்ந்து வாழும் போதும் தயவு காட்டுவார். தயவு காட்டுவார் என் இயேசு, தயவு காட்டுவார். தயவு காட்டுவார் என் இயேசு, தயவு காட்டுவார். திவ்ய இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த சோஸ்திரம் சொல்லுகின்றோம். அதேதென்றாலும் அது அச்சேஷ்ட சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீரே சுவாமி. நிலை 10. இயேசு சிலுவையில் அறையப்படுகின்றார். அதற்கு இயேசு, உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், என் பொருட்டும் நற்செய்தியின் பொருட்டும் வீடுகளையோ சகோதரர்களையோ சகோதரிகளையோ தாயையோ தந்தையையோ பிள்ளைகளையோ நிலப்புலன்களையோ விட்டுவிட்ட எவரும் இம்மையில் 100 மடங்காக வீடுகளையும் சகோதரர்களையும் சகோதரிகளையும் தாயையும் நிலப்புலன்களையும் இவற்றோடு கூட இன்னல்களையும் மறுமையில் நிலைவாழ்வையும் பெறாமல் போகார். மார்க்கு 10வது அதிகாரம் 29 தொடக்கம் 30 வரையான வார்த்தைகள். அன்புக்குரியவர்களே, தம்மை பின்பற்றுகிறவர்களுக்கு இயேசு தருவதாக வாக்கு கொடுத்த பரிசுகளிலே இன்னல்களும் இருக்கின்றன. அதாவது சிலுவையில் அறையப்படுகிற அனுபவம் நம் எல்லாருக்கும் நிச்சயமாக உண்டு. அதுவும் அவருடைய பணி வாழ்வையே நமது வாழ்வாக வாழுவோம் என்று வாக்குறுதி கொடுத்த குருக்கள் துறவிகளாகிய நமக்கு சிலுவையில் அறையப்படுகின்ற அனுபவம் என்பது அவர் தரக்கூடிய உன்னதமான பரிசு. ஒரு காலம் நமக்கு இருந்தது. குருக்கள் துறவிகள் என்றால் தரை மட்டும் தாழ்ந்து வீழ்ந்து வணங்கி மரியாதை செய்து காண்கிற இடங்களிலெல்லாம் நமக்கு சங்கை செய்து விழாக்களிலே முதன்மையான இருக்கைகள் தந்து பொன்னாடைகளை போர்த்தி நம்முடைய வாய்வழி வார்த்தைகளையே தமக்குரிய கட்டளைகளாகவும் சாசனங்களாகவும் ஏற்று ஆட்சி அரசுகளே நம்மை ஆலோசனை கேட்டு நடந்து கொள்ளுகிற அளவுக்கு நம்மை தலைகளிலே தூக்கி வைத்து கொண்டாடினார்கள். என்று அவ்வாறு இல்லை என்பது நமக்கு தெரியும். இதை ஏற்றுக்கொள்வது நமக்கு கடினமாக இருந்தாலும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். மரியாதை கொடுக்கக்கூடாதவர்களிலே முதன்மையானவர்களாகவும் முதலிலே எல்லாராலும் தாக்கப்படுகிறவர்களாகவும் முகநூல்களிலும் வலைத்தளங்களிலும் தாக்கப்படுகிறவர்களாகவும் அதிகமான இடங்களிலே உதாசீனம் செய்யப்படுகிறவர்களாகவும் அடக்கி வைக்கப்படுகிறவர்களாகவும் அதிகம் ஏமாற்றப்படுகிறவர்களாகவும் நீதிக்காக குரல் கொடுத்தவர்களின் குரல் வலைகள் நசுக்கப்படுகிறவர்களாகவும் சமூக பணிகளிலே முடக்கப்பட்டவர்களாகவும் தாக்குதல்களுக்கு உள்ளாகி வேதனையுற்று இன்று நம்மிலே பலர் நம்முடைய மறை மாவட்டங்களிலே வாழ்ந்து வருகிறோம். இது
நமக்கு ஆண்டவர் இயேசு தருகிற சிலுவையில் அறையப்படுகின்ற அனுபவங்களாக இருக்கிறது. அன்பானவர்களே, இந்த நாட்கள் நம்முடைய குருத்துவத்தை ஆழமாக அர்த்தம் பொருந்திய விதத்திலே வாழ்வதற்கு கடவுள் மீண்டுமாக ஒரு வாய்ப்பை நமக்கு கொடுத்துள்ளார் என்பதை இந்த நிலையிலே நாம் உணர்ந்து கொள்வோம். சிலுவையில் அறையப்படுகிற அனுபவங்கள் இவைதான். மீண்டுமாக ஒரு அர்த்தம் பொருந்திய சாட்சிய வாழ்வை திருப்தியோடு வாழ்வதற்கு இயேசு நம்மை அழைக்கிறார். வீரமிக்க சாட்சியமிக்க குருத்துவத்தை மீள கட்டி எழுப்புவோம். நாம் சந்திக்கின்ற இந்த சிலுவை அனுபவங்கள் நம் ஆழ்மனதின் ஆன்மீகத்தை புதுப்பிக்க அனுமதிப்போம். மூடப்பட்ட அறைகளுக்குள்ளும் நம்முடைய ஆன்மீகம் தொலைந்து போய்விடாமல் நாம் பார்த்து கொள்வோம். நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது உங்கள் உள்ளறைக்கு சென்று கதவை அடைத்து கொண்டு மறைவாயுள்ள உங்கள் தந்தையை நோக்கி வேண்டுங்கள் என்று இயேசு மத்தேயு 6:6 சொல்லுவது போல முழுமையான தூய்மையான ஆன்மீக வாழ்வை மீண்டும் கட்டி எழுப்புவோம். இந்த சிலுவையில் அறையப்படுகின்ற அனுபவங்கள் நமது ஆணவத்தையும் கிளரிக்கலிசம் என்று சொல்லப்படுகிற குருத்துவ ஆதிக்க மனநிலைகளையும் களைவதற்கு நமக்கு துணை புரியட்டும். நம்மை நாமே தாழ்த்தி கொண்டு திருச்சிலுவை பாதையிலே தொடர்ந்து பங்கு கொள்வோம். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாற கடவது. ஆமென். மூன்றாணியால் என் பாவங்கள் சுமந்து தீர்த்தீரையா. மூன்றாணியால் என் பாவங்கள் சுமந்து தீர்த்தீரையா. மூன்றாம் நாளில் எனக்காகவே உயிரோடு எழுந்தீரையா. மூன்றாம் நாளில் எனக்காகவே உயிரோடு எழுந்தீரையா. திவ்ய இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்து ஸ்தோத்திரம் பண்ணுகின்றோம். அது ஏனென்றால் பரிசுத்த சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீரே சுவாமி. நிலை 11. இயேசு சிலுவையில் வருந்திய குற்றவாளிக்கு மன்னிப்பு இரக்கம் காண்பிக்கின்றார். மறைந்த திருத்தந்தை போப் பிரான்சிஸ் அவர்கள் இந்த நல்ல கல்வனை குறித்து கூறுகின்ற பொழுது சொல்வார், அவன் தூய இரக்கத்தின் அடையாளம். அவனுக்கு நல்லது செய்ய பாவ பொறுத்தல் பெற நேரம் கிடையாது. அவனது ஒரே சபம் சிலுவையில் தொங்கும் பொழுது, இயேசுவே என்னை நினைவு கூரும். கடவுளின் இரக்கம் நமது மனித செயல்களில் தங்கியது அல்ல, மாறாக அவருக்கான நமது திறந்த உள்ளத்தில்தான் தங்கியுள்ளது. இரண்டாவதாக, கடவுள் முன்னிலையில் தன்னிலை உணர்வது, அதனூடாக பாவத்தை அறிக்கையிடுவது மிகப்பெரிய சிறப்பாகும். மூன்றாவதாக, வாழ்வின் இருண்ட தருணத்திலும் இயேசுவில் நம்பிக்கை கொள்ள நல்ல கல்வன் நமக்கு அழைப்பு விடுக்கின்றான். நான்காவதாக, இயேசுவே என்னை நினைவு கூரும் என்கின்ற இந்த வார்த்தை மிகவும் எளியதும் அதே வேளையில் மிகவும் சிறப்பான செபமாகும். இதனை திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கூறுகின்ற பொழுது சொல்வார், இதுவே
நமது நாளாந்த செபமாகவும் மாறட்டும். கிறிஸ்தவ பாரம்பரியத்தை பின்பற்றி திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இயேசுவினால் புனிதனாக்கப்பட்ட முதல் மனிதன் பாரம்பரியம் சொல்கின்ற இந்த நல்ல கள்வனாகிய தீஸ்மாஸ். இதனால் நமக்கு கிடைக்கின்ற செய்தி, யாரும் கடவுளுடைய மீட்பிலிருந்து தூரத்தில் இல்லை. வாழ்வின் இறுதி தருணத்தில் கூட மீட்பின் தருணமாக நமக்கு மாற முடியும் எப்பொழுது நாம் அவரை இரக்கத்தோடு உற்று நோக்குகின்ற பொழுது. ஆறாவதாக, அவனது மனமாற்றம் தாங்கள் பெரும் பாவி என்று எண்ணுகிறவர்களுக்கு பெரிய எதிர்நோக்கினையும், அதுவே அந்த எதிர்நோக்கினூடாக மனமாற்றத்தை தள்ளி போட்டு விடாதீர்கள், நெருங்கி வாருங்கள் என்கின்ற அழைப்பையும் தருகின்றது. இறுதியாக, தவக்காலத்தின் மிகச்சிறந்த மாதிரிகை நம் அனைவருக்குமே மனம் திரும்பிய கள்வன். அவன் தன் பாவத்தை அடையாளம் கண்டு கொண்டான். நாமும் நம் பாவத்தை அடையாளம் காண்போம். இயேசு குற்றமற்றவர் என்று சிலுவையில் தொங்கிய பொழுது பகிரங்கமாக அறிக்கையிட்டான். நாமும் அறிக்கையிடுவோம். அவரது இரக்கத்தில் அவன் நம்பிக்கை கொண்டான். நாமும் இயேசுவின் இரக்கத்தில் நம்பிக்கை கொள்வோம். தனது எதிர்காலத்தை அவரிடம் ஒப்படைத்தான். நாமும் நம் வருநாட்களை நம் ஆண்டவர் இயேசுவிடத்தில் ஒப்புக்கொடுப்போம். அவ்வாறு ஒப்புக்கொடுப்பதன் வாயிலாக மீதமாக உள்ள தவக்கால நாட்கள் அர்த்தமுள்ள நாட்களாக மாற தொடர்ந்தும் செபிப்போம். ஆமேன். எங்கள் பெயரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பெயரில் தயவாயிரும். மரித்த விசுவாசனுடைய ஆத்துமங்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமீன். கவலைகள் எந்தனை தடுத்தாலும் பொல்லா, அவலங்கள் எந்தனை அடுத்தாலும் நிலையான உந்தனின் அருளீந்து, நிலையான உந்தனின் அருளீந்து என்னை நிலை குலையாவண்ணம் பெருமை செய்வாய். தவறாயிரம் நான் செய்தாலும் என்னை தவறாமல் நேசிக்கும் பேரன்பு. திவ்ய இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த சோஸ்திரம் சொல்லுகின்றோம். அது இதென்றால் உமது அச்சேச சிலுவையைக் கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீரே சுவாமி. இயேசுவின் பாடுகளின் பாதையிலே 12ஆம் நிலை. இயேசு தன் தாய் மரியாவையும் தன் அன்பு சீடர் யோவானையும் ஒருவரிடம் கையளிக்கின்றார். இறைவாக்கு யோவான் நற்செய்தி 19ஆம் அதிகாரம் வசனங்கள் 26-27. இயேசு தம் தாயையும் அருகில் நின்ற தம் அன்பு சீடரையும் கண்டு தம் தாயிடம், அம்மா, இவரே உம் மகன் என்றார். பின்னர் தம் சீடரிடம், இவரே உம் தாய் என்றார். அந்நேரம் முதல் அச்சீடர் அவரை தம் வீட்டில் ஏற்று ஆதரவு அளித்து வந்தார். 2ஆம் வத்திக்கான் சங்க ஏட்டிலிருந்து நமது சிந்தனைக்காக, நாம் அனைவரும் உலகில் வாழும் அனைத்து மனிதர்களினதும் வாழ்வு இயல்புகளிலே அக்கறை காட்டுவதும் அவர்களின் தேவைகளில் துணை நிற்பதும் இன்றியமையாதவையும் அவசியமானதும் ஆகும். நாம் ஒருவருக்கு எம் வசதியான இல்லிடங்களை விட்டுவிட்டு அல்லது கடந்து குழுமமாகவோ தனி மனிதனாகவோ வாழ்வதும் செயலாற்றுவதும்
பலருக்கு முடியாத ஒரு காரியமாக இருக்கலாம். ஆயினும் எமக்கிருக்கும் அழைப்பு யாதெனில், நாம் வாழும் இடத்திலோ அல்லது பணிபுரியும் பணித்தளங்களிலோ ஒருவரில் அக்கறை காட்டுவது, உடனிருப்பது கட்டாயம் அல்லது தவிர்க்க முடியாத தேவையாக இருக்கின்றது. நாம் பகிரும் நற்கருணை அனைவரையும் கிறிஸ்துவின் திருவுடலாக மாற்றுகின்றது, உருவாக்குகின்றது. நற்கருணை நம் அனைவரையும் ஒரு உடலாக இணைக்கின்றது, ஒன்றுபடுத்துகின்றது. இயேசு சிலுவையில் இருந்து மரியாவிற்கும் யோவானுக்கும் செய்ததையே நற்கருணையும் எமக்கு செய்கின்றது. நற்கருணை நாம் அனைவரையும் ஒருவரில் அக்கறை கொள்ள தூண்டுகின்றது. மேலும் மூலமாக இறைவனும் பணித்தளங்களில் மக்களையும் ஏனையவரையும் மிகுந்த அக்கறையோடு பராமரிக்கின்றார். இறைவனே எம் காப்பாளர், பராமரிப்பாளர், நாமோ இறைவனின் கைகளும் கால்களுமே. செபிப்போமாக. இயேசுவே, நீர் சிலுவையில் உயிர்விடும் வேளையிலும் உம்முடைய தாய் மரியாவை நீர் அன்பு செய்தது மட்டுமல்ல, அவரில் மிகவும் அக்கறை கொண்ட எம் அனைவரையும் ஒருவரிலே அன்பும் அக்கறையும் கொண்டவர்களாக வாழ இந்நிலையில் எங்களை அழைக்கின்றீர். நீர் மரியாவையும் நீர் அன்பு செய்த யோவானையும் தாயும் மகனும் போல ஒருவரை ஏற்றுக்கொள்ள கேட்டுக்கொண்டது போல இந்நிலையிலே குருக்கள் துறவிகளாகிய எங்களுக்கு ஒரு முன்மாதிரியை காட்டுகின்றீர். நாமும் எம் பணி வாழ்வில் ஒருவருக்கு தாய்மார்களாகவும் தந்தையர்களாகவும் மகன் மகளாகவும் சகோதர சகோதரிகளாகவும் இருக்க வாழ அழைக்கின்றீர். இந்த உண்மையை நாம் உணரச் செய்தருளும். இதன் மூலம் நாம் அனைவரும் ஒரே தந்தையாகிய இறைவனின் மக்களாகவும் குடும்பங்களாகவும் வாழ அழைக்கின்றீர். நாம் ஒருவரை தீமைகளில் இருந்தும் வாழ்வின் சவால்களில் இருந்தும் பாதுகாப்பவர்களாக இருப்போமாக. உம்முடைய தெய்வீக ஆவியானவரின் வல்லமை எங்களோடு இருந்து எங்களை பாதுகாத்து வழிநடத்தும் என்பதை நம்புகின்றோம். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாற கடவன. பொன்னானமேனே புண்ணாக நொந்து புழுவாக துடிக்கும் ஓருருவம் கண்டேன. அம்மா என்றழைக்க பிள்ளை இல்லாமல் ஓடாக தேயும் தாயை கண்டேன. அம்மா என்றழைக்க பிள்ளை இல்லாமல் ஓடாக தேயும் தாயை கண்டேன. திவ்ய இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த சோஸ்திரம் சொல்லுகின்றோம். அதேனென்றால் உம்முடைய திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீரே சுவாமி. பாடுகளின் பாதையில் பரமன் இயேசுவின் நிலை 13. எல்லாம் நிறைவேறிற்று. இந்த உலகிலே என்று ஒரு மனிதன் பிறக்கிறானோ அன்றே அவனது இறப்பும் நிச்சயமாகி விடுகின்றது. பிறப்புக்கும் இறப்புக்கும் உள்ள பிரிக்க முடியாத தொடர்பே இதுதான். தினமும் ஆயிரக்கணக்கானோர் இந்த உலகிலே இறக்கின்றனர். ஆனால் இறக்கின்ற அனைவரையும் உலகம் நினைவில் வைத்துக் கொள்வதில்லை. அடக்கம் செய்யப்பட்ட கல்லறைகள் காய்வதற்கு முன்பே அடக்கப்பட்டவர்களின் எண்ணங்கள் மக்களின் மனங்களிலிருந்து காய்ந்து விடுகிறது. ஆனால் ஒரு சிலரை மட்டும் ஏன் உலகம் மறப்பதில்லை?
ஏன் அவர்களுடைய கல்லறைகள் மட்டும் ஏதோ ஒரு செய்தியை பல ஆயிரம் ஆண்டுகள் கடந்து வாழ்கின்றவர்களுக்கு கூட சொல்லிக் கொண்டிருக்கிறது? காரணம், அவர்களின் இலட்சிய வாழ்வும் முன் உதாரணமான வாழ்வும் இன்று வாழ்கின்ற மக்களுக்கு அணையா விளக்காய் ஒளிவிடுவதே. அப்படியான ஒரு அணையா விளக்குத்தான் எம் இயேசு. சிந்திப்போம். எமது மரணம் மக்களுக்கு ஏதும் செய்தியை சொல்லுமா? எனது மரணம் வாழ்கின்றவர்களுக்கு ஒரு பாடமாக அமைய நான் வாழ்ந்து காட்டிய விழுமியங்கள் தான் என்ன? இயேசுவைப் போல எல்லாமே நிறைவேறிற்று என்று நான் இறக்கும்போது என்னால் சொல்ல முடியுமா? செபம். ஆண்டவரே, நீர் நன்மை மட்டுமே செய்தபடியால் உலகம் உம்மை இன்றும் பேசிக் கொண்டிருக்கின்றது. உமது மரணம் மக்களிடமிருந்து உம்மை பிரிக்கவில்லை. அதே நன்மைகளை நானும் செய்ய எனக்கு அருள்தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மருத்த விசுவாசிகளின் ஆத்துமங்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதி நிலைப்பார கடவன. பூமுகத்தின் சாந்தி ஒளி அகன்றதம்மா, பொங்குமணி செங்கதிரோன் மறைந்ததம்மா, வானகத்தேன் அமுதமழை சொரிந்ததம்மா, வாடாத அகல் தீபம் அணைந்ததம்மா. ஞானமுகில் தவழுமலை சரிந்ததம்மா, நாதனுயிர் பலி நடந்து முடிந்ததம்மா, மாமரித்தாய் நெஞ்சமலர் பிளந்ததம்மா, மாசரியா செல்வனுயிர் பிரிந்ததம்மா. அம்மா, அம்மா, அம்மா. திவ்ய இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த சோஸ்திரம் சொல்லுகின்றோம். அதேனென்றால் உம்முடைய திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டிலே சுவாமி. மனம் வீச விரிக்கப்பட்ட இதழ்கள் முடக்கப்படுகின்ற தருணமாக மாறுகின்றது. வானத்தை நோக்கி என்னுடைய கண்களை உயர்த்துகின்றேன். வல்லமையுள்ள உம்முடைய அன்பு பிரசன்னம் மத்தியில் பருவதை உணர்கின்றேன் என்று அந்த சங்கீத ஆசிரியோடு இணைந்தவனாக ஆண்டவர் இயேசுவினுடைய உடல் புதைக்கப்படுகின்றது. அரிமத்தியா ஊரை சேர்ந்த யோசேப் துணிவோடு சென்று பிலாத்துவிடம் ஆண்டவருடைய உடலை கேட்டான். இன்று நாங்கள் புதைக்கப்படுகிறோம். விதைக்கப்பட்டவர்களாக எழ மாறுகின்றது எங்களுடைய குருத்துவமே என்று சொல்லி ஆண்டவர் இயேசுவினுடைய இந்த பாடுகள் மரணம் எனக்கும் உங்களுக்கும் சொல்லுகின்றது. பிரியமான குருக்களே, சிந்திப்போமா? என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த வாழ்வு எப்படிப்பட்ட வாழ்வாக இருக்கிறது? சுய இன்பத்தை காண்கின்ற, சுய போக்கோடு வாழுகின்ற வாழ்வாக, பல வழிகளிலே புதைக்கப்படுகின்ற வாழ்வாக இருந்தாலும் அது விதைக்கப்பட்டது என்பதை மறந்து வாழுகின்ற குருத்துவத்தை வாழ்ந்து கொண்டிருக்கிறான். சிந்தித்து பார்ப்போம். என்னுடையதும் உங்களுடைய வாழ்வும் கேள்விக்கணிகளாக இருக்கின்றனவா?
அல்லது அந்த கேள்வி கணைகளுக்கு பதிலளிக்கின்ற குருக்களாக துறவிகளாக வாழுகின்றோமா? சிந்தித்து பார்ப்போம். பிரியமானவர்களே, பலதரப்பட்ட பல தேசங்களிலே பல மக்களோடு உறவாடி கொண்டிருக்கிறோம். பல மக்களுக்காக எங்களை தியாகம் செய்திருக்கிறோம். பல மக்களுக்காக எங்களை அர்ப்பணித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாங்களும் என்றோ ஒரு நாள் புதைக்கப்பட இருக்கிறோம். ஆனால் விதைக்கப்பட்டவர்களாக மாற நாங்கள் எங்களுடைய வாழ்வை மாற்றி அமைக்க இந்த நிலையிலே நாங்கள் சிந்திப்போம். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசியுடைய ஆத்மங்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமீன். இறைவன் இயேசுவோ இறப்பை கடந்தவர். இறைவன் இயேசுவோ இறப்பை கடந்தவர். அவரில் வாழ்பவன் இறந்தும் வாழ்கின்றார். அவரில் வாழ்பவன் இறந்தும் வாழ்கின்றார். My dear fathers, bishops, friends, as we come to the closure of this way of the cross, together with you, I ponder the sufferings of our Lord Jesus Christ. The way of the cross we have made for priests and religious is not something, a devotion or a meditation. It is to ponder the mystery of our vocation together with the demands of our Lord Jesus Christ. Whoever wants to follow me, let him carry his cross and follow me. Cross is not an option for Jesus and for priests. The cross is not an option. The true extremes of discipleship, Scripture says, John 13:23, one disciple whom Jesus loved was close to the heart of Jesus. And another disciples, Matthew 16:58 says, one disciple, Peter, who followed Jesus at a distance. One disciple closer to the heart of Jesus, the other following Jesus at a distance. You and I are called the servants of God, priests of Jesus. What's my following structure? Am I closer to the heart of Jesus, or am I following Jesus at a distance? At this conclusion, we could make resolutions.
as priest and religious, offering the Holy Mass daily is not an option. Offering 1 hour before the Blessed Sacrament to be close to the heart of Jesus is not an option. Avoiding all forms of sins, addictions, moments of voluntarily falling into troubles and scandals is not an option. The cross is not an option. Let us ask the Lord to give us His mercy and grace to follow Him, not at a distance, but close to His heart, which is not easy. Let us ask for the intercession of Mother Mary to pray for us, so that at the foot of the cross she undertook the loving disciples. She will undertake us, pray for us, strengthen us. Hail Mary, full of grace, the Lord is with thee. Blessed art thou amongst women, and blessed is the fruit of thy womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners, now and at the hour of our death. Amen. Namely, Father, Son, and the Holy Spirit. Amen. Joining the hymn, kindly come to the entrance of the church. உலகத்தின் இரட்சகரே, எனக்காய் உயிர் தந்த தெய்வமே, உந்தன் காயங்கள் காட்டுமையா, கல்லான என் நெஞ்சம் உருகிட வேண்டுமையா, மன்னியும் என்னை மன்னியும், கல்வாரி அன்பே மன்னியும், மன்னியும் என்னை மன்னியும், கல்வாரி அன்பே மன்னியும், எந்தன் பாவத்தின் முட்கள் பெருகியதால் உந்தன் சிரசில் முள்மூடி தைத்தேனையா, எந்தன் பாவத்தின் முட்கள் பெருகியதால் உந்தன் சிரசில் முள்மூடி தைத்தேனையா, எந்தன் பாதைகள் தவறி போனதால், எந்தன் பாதைகள் தவறி போனதால், நீ கல்வாரி பாடுகள் எனக்காய் சுமந்தீரையா, மன்னியும் என்னை மன்னியும், கல்வாரி அன்பே மன்னியும், மன்னியும் என்னை மன்னியும், கல்வாரி அன்பே மன்னியும். மது திருத்தந்தையின் கருத்துக்களுக்காக சுபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள்ளே ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமே. தந்தைக்கும் மகனுக்கும்
தூயாவியாருக்கும் மகிமை உண்டாவதாக. அன்பார்ந்த சோதரங்களே, இப்பொழுது நாங்கள் தேநீர் இடைவேளைக்காக செல்வோம்.